பாக்கியலட்சுமி சீரியல்ல இனி வரும் நாட்கள்ல எப்படி வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற அந்த காம்படிஷனுக்காக அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனியா பாக்கியா கிட்ட வந்து, என்னம்மா யாராவது கால் பண்ணி வர சொன்னாங்களா என்ன? இன்னும் இல்ல இனியா, எந்த காலும் வரலையே அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுமா, கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யாரும் முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா பாக்கியாக்கும் கால் வருது. நீங்க அந்த ஹோட்டல்ல காம்படிஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாக்கியா பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. செல்விக்கு கால் பண்ணி, நீ வந்துடுறியா செல்வி அப்படின்னு சொல்றாங்க. செல்வி, அக்கா இல்லக்கா, இன்னைக்கு ஆகாஷ்க்கு எக்ஸாம் இருக்குதுக்கா, இந்த தடவை கண்டிப்பா நல்லா எழுதிருவேன்னு சொல்லியிருக்கான், அதனால இன்னைக்கு என்னால வர முடியாதுக்கா. சரி செல்வி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிளம்பிடுறாங்க. பாக்கியா இனியாவுக்கு கால் பண்றாங்க. இனியா, அந்த காம்படிஷனுக்காக அந்த ஹோட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அந்த காம்படிஷனுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இனியா கிட்ட பாக்கியா சொல்றாங்க. ஆமாம்மா, அந்த காம்படிஷனை ஷூட் பண்றதுக்காக எங்க மீடியா சைட்ல இருந்து நானும் தாமா வரப்போறேன். கண்டிப்பா உன்னை நான் கேப்சர் பண்ணுவேம்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. செல்வி அக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு இனியா கேட்கும்போது, இல்ல இனியா, ஆகாஷ்க்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கான், அதனால செல்வி வரலன்னு சொல்லிட்டா. சரிம்மா, நீ போ, நான் அந்த இடத்துக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க திடுதிடுன்னு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இனியா தன்னோட டீமோட வர்றாங்க. கேமரா, மைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு. இனியா பாக்கியாவை பார்த்தோன்னே, மா வண்டியா மா, ஆல் தி பெஸ்ட், நீ நல்லா பண்ணணும் அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாக்கியாவும், சரி இனியா, நான் கண்டிப்பா நல்லா செய்வேன். ஆமா, நீங்க எதுக்கு இவ்ளோ பெரிய டீம் வந்திருக்கீங்க? இல்லம்மா, இங்க இன்னைக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்குதான், போலீஸ் சைட்ல இருந்து எங்களை வர சொன்னாங்க அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் படையே கிளம்பி ஹோட்டலுக்குள்ள வராங்க. அங்க இருந்து 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மீடியாக்காரங்க எல்லாம் சுத்தி நின்னு, என்ன சார், யார் இது அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. எல்லாரையும் போட்டோவும் எடுக்கிறாங்க. இனியா முதவே பாத்துறாங்க இதுல நிதிஷ் இருக்காருன்னு. இனியா வருத்தத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அம்மா இருக்கிற இந்த நேரத்திலயா நிதிஷ் இப்படி பண்ணுவான்? நிதிஷ் தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சனே. சுதாகர் அங்கிள் பேசுறேன், நிதிஷ திருத்திடுவேன்னு சொன்னாரே, நிதிஷ் இன்னும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரலையா அப்படின்னு மனசுடைஞ்சு போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா நிதிஷ கூட்டிட்டு போகும்போது பாக்கியாவும் பாக்குறாங்க. எல்லா மீடியாக்காரங்களும் நிதிஷையும் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த பெரிய பணக்காரர் சுதாகரோட பையன் தானே இவன் ஏற்கனவே இந்த கேஸ்ல மாட்டிருக்கான்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பாக்கியா நிதிஷ பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. நிதிஷ், என்ன ஆச்சு? சார் சார், இவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்னது உங்களுக்கு தெரிஞ்ச பையனா? ஏமா, தெரிஞ்ச பையன்னா நல்லா வளர்க்க மாட்டீங்களா? இந்த மாதிரி போதை மருந்துக்கு அடிமையாகிற மாதிரியா வளர்ப்பீங்க? முக்கியமான அக்யூஸ்டே இவன் தான்மா. போதை மருந்த எல்லாருக்கும் சப்ளையும் பண்ணிருக்கான். அந்த கேஸ்ல இவன் சரியா மாட்டிருக்கான். முன்ன ஒரு தடவை இது மாதிரி மாட்டினா ஈஸியா பணத்தை கமிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை அப்படி ஈஸியா வெளியில வர முடியாத அளவுக்கு மாட்டிருக்காமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. பாக்கியா, ஐயோ, என்ன நிதிஷ் போயா? நிதிஷ் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வர முன்னாடியே கோபிக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே, என்ன பாக்கியா அவசரமா வர சொன்ன அப்படின்னு கோபி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஈஸ்வரியும், பாக்கியா உன்ன வர சொன்னாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்த உடனே, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இதுக்குதான் அவங்க அவசர அவசரமா கல்யாணம் வச்சாங்களா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. ஈஸ்வரி, ஏ பாக்கியா, என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. யாரோட கல்யாணம்? என்ன பிரச்சனை? அத்தை பேசாம இருங்க அத்தை. நானும் ரொம்ப நாளா உங்களை எதுவும் எதிர்த்து பேசிடக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது, வயசானவங்களை திட்டுனா மனசு வருத்தப்படுவீங்கன்னு நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் மீறி நடந்துக்கிறீங்க. பேசாம போயிடுங்க. நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்துனீங்க. ஏன் உங்க பொண்ணு எக்கேடு கெட்டு போனா என்னன்னு நினைச்சிட்டீங்களா? பணம் உங்க கண்ணை மறைச்சிருச்சா? போதை மருந்துக்கு அடிமையான ஒருத்தனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க. இனி அப்பாவும் இல்லையா? இனியாவோட வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு? இனியாவோட வாழ்க்கைய அப்படி தொலைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. கோபி பதில் சொல்ல முடியாம, பாக்கியா, இது எப்படி உனக்கு தெரியும்? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இனியா சொன்னான், அதனாலதான் நான் சொல்லல. நீ மனசு வருத்தப்படுவேன்னு நினைச்சேன். நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். அந்த சுதாகர் மொத்தமா நம்மள ஏமாத்திருக்கான். நிதிஷ் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்ன ஈஸ்வரி, என்ன கோபி சொல்ற? பாக்கியா சொல்றத கேட்டுக்கிட்டு, நீ எதோ சொல்லாத. சுதாகர் எவ்வளவு பெரிய பணக்காரரு, அவர் பையனை பத்தி ஏன் குறை சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை பேசாம வாயை மூடிட்டுருங்க, இல்லனா வீட்டை விட்டு வெளில போங்க. உங்களாலதான் இன்னைக்கு இனியாவோட வாழ்க்கையே போச்சு. தான் புருஷனை போதை மருந்துக்கு அடிமையானவன் சொல்லி போலீஸ் கைது பண்றத இனியாவே கண்ணால நின்னு பார்த்தா அவ மனசு என்ன பாடுபடும் யோசிச்சீங்களா அப்படின்னு பாக்கியா திட்டுறாங்க. ஈஸ்வரி அப்படியே தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க. கோபி, நான் போய் இனியாவை கூட்டிட்டு வரேன் பாக்கியா அப்படின்னு கோபி கிளம்புறாரு. பாக்கியா
வருத்தத்தோட இருக்காங்க. இனி என்ன பண்றது அப்படின்னு நிதிஷா சுதாகரால வெளியில எடுக்கவே முடியல. இனியா நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கிள், நீங்க நிதிஷ் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, நிதிஷ திருத்திடுவேன்னு சொன்னீங்க. இப்போ திருத்த முடியாத அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. நிதிஷா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சுதாகர் கிட்ட இனியா கேக்குறாங்க. இல்ல, நான் எப்படி வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போய் பாக்குறாரு. ஸ்டேஷன்ல நிதிஷா வெளியில விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சுதாகர் யோசிக்கிறாரு. யாரோ தேடி தேடி போய் பாக்குறாரு. ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாரு. யாருமே ஹெல்ப் பண்ணல. சுதாகர் நேரா பாக்கியாவை பார்க்க வர்றாரு. நீங்க தான் மினிஸ்டர் எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்க தான் மினிஸ்டர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, நிதிஷ்காக மினிஸ்டர் கிட்ட நீங்க பேசலாம்ல, நிதிஷ்காக மினிஸ்டர் கிட்ட நீங்க பேசுங்க, நிதிஷா வெளியில விட சொல்லுங்க, இந்த விஷயத்த பத்தி பேப்பர் டிவி நியூஸ்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுனா மினிஸ்டர் கேட்பாங்கல்ல அப்படின்னு சுதாகர் பாக்கியா காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஈஸ்வரியும் கோபியும் இத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார், மினிஸ்டர் என்ன, அதை விட மேல யார் இருந்தாலும் நான் போவேன். ஆனா நியாயமான விஷயத்துக்காக மட்டும்தான் நான் போவேன். தப்பான விஷயத்துக்காக நான் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் சார். உங்க பையன் செஞ்சது தப்பு, தப்பான ஒரு வழியில போயிட்டான். அப்பா அம்மான்னு 2 பேர் இருந்தீங்க. பிள்ளைங்களோட நல்லது கெட்டதுக்காக மட்டும்தான் அப்பா அம்மா இருக்கணும். பிள்ளை இந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்கிறான், இத பாத்துக்கிட்டு ஒரு அம்மா எப்படி சும்மா இருக்க முடியுது அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. இனியா அழுதுகிட்டே பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனியா மறுநாளும் வேலைக்கு போறாங்க. பார்த்தா ஆகாஷ் எக்ஸாம் நல்லா எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்ற அந்த நியூஸையும் இனியாவே ஷூட் பண்றாங்க. இனியா ஆகாஷ பத்திய விஷயத்த கோபி கிட்டையும் பாக்கியா கிட்டையும் வந்து சொல்றாங்க. ஆகாஷ் இன்னைக்கு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காமா, அவனை கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவான், அந்த அளவுக்கு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னு இனியா ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க. கோபி இனியா கிட்ட வந்து, சாரிம்மா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ் வேண்டான்னு நினைச்சிட்டேன். இப்ப பார்த்தா ஆகாஷே எவ்வளவோ தேவலை போல இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.